கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Luke the Gospel chapter 1 verse 13. Do not be afraid, your prayer has been heard. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Have you ever questioned if your prayers have reached God's presence and whether your petitions will be heard? ஒருவேளை நீங்கள் சில கேள்விகளுடன் என் ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதிக்கு செல்லுகிறதா, என் விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் கேட்கிறாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று. ஆம் பிரியமானவர்களை, நாம் ஜெபிக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விசுவாசம், கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார், அவர் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் என்று. ஒரு சில ஜெபங்களுக்கு உடனடியான பதில் வருகிறது. ஆனால் ஒரு சில ஜெபத்துக்கு நம்ம பல நாள் ஜெபிக்கிறோம், நம்ம பல நாள்கள் உபவாசத்தோட எவ்வளவோ நம்பிக்கையோட விசுவாசத்தோட காத்திருந்து அவருடைய சமூகத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில ஜெபங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நன்மை நம்ம வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை இந்த குறிப்பிட்ட டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாட்டுக்குள்ள, இந்த காலத்துக்குள்ள, இந்த ஆண்டுக்குள்ள நம்ம ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில காரியங்கள் அதுபடி நடக்காதபடி நம்ம இருதயம் எப்படி ஆயிடுது, மிக சோர்ந்து போய் வேதனையோட என் ஜெபங்கள்லாம் கர்த்தர் கேட்கிறாரா, நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் அவர் அவருடைய செவிக்கு போய் செல்லுகிறதா என்று சொல்லி பல சந்தேகத்தோட வேதனையோட ஒருவேளை கண்ணீரோட புலம்பலோட நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க காத்திருந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாம் முடிவடைய கர்த்தர் செய்கிறார். ஏதோ ஒரு விண்ணப்பம், ஒரு ஸ்பெசிஃபைடான பிரேயர், நீங்க ஒரு காரியத்துக்காக உங்க இருதயத்துக்குள்ள அது இருக்குது. நீங்க வெளியே யார்கிட்ட சொல்றீங்களோ இல்லையோ, ஆனா சில காரியங்கள் ஒருவேளை நீங்கள் உங்க குடும்பத்தில் உள்ள ரட்சிப்புக்காக, உங்கள் கணவருடைய ரட்சிப்புக்காகவோ, அவருடைய சுகத்துக்காகவோ, உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பண தேவையாக இருக்கலாம், ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த ஸ்பெசிஃபைட் பிரேயர் அதிக நாட்களாக நீங்க வெயிட் பண்ணி காத்திருக்கிற காரியத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த லூக்கா எழுதின 1 நாம் வாசிக்கும் போது செகேரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் குழந்தைக்காக ஜெபித்து கொண்ட நாட்கள், அதிக நாட்களாக அவங்க ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வயசு எல்லாம் சென்று அவங்களுக்கு ஒரு இம்பாசிபிளான சிச்சுவேஷன், என் வாழ்க்கையில குழந்தை இல்லைன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை தூதன் மூலமாக அவங்களுக்கு வெளிப்படுகிறது. செகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவங்களுக்கு அந்த நேரத்துல நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்துல எனக்கு எப்படி ஒரு குழந்தை இருக்குன்ற சொல்ற ஒரு காலமாக இருந்தது. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட நினைக்கலாம், நான் எவ்வளவோ நாட்களாக ஜெபிச்சு அந்த நம்பிக்கையெல்லாம் நான் இழந்து போயிட்டேன், அந்த காரியம் எப்படி நடக்க போகுதுன்ட்டு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கர்த்தர் அந்த காரியத்துல அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டு நிச்சயமாகவே இந்த நாளிலே ஒரு பெரிய மகிமையான காரியத்தை அவர் செய்ய போகிறார். Today, God wants to remind you that no prayers offered in faith is ever lost. In God's perfect timing, the unseen will become seen and your petitions will turn into testimonies. கண்களை மூடி ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, இந்த நாளிலே அவங்க எதிர்பார்க்கிற நன்மையை, அவங்க ஜெபித்த காரியத்துக்கு இந்த நாளிலே நீ பதில் தருகிற தேவனாக உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னீரேப்பா. இந்த நாளில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மையை நீங்க செய்து சாட்சியாய் நிறுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.